ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு ரெசிபி வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். காய் எதுவும் இல்லாத டைமில் என்ன குழம்பு வைக்கிறதுன்னு யோசிக்கிறத விட டக்குன்னு அதே சமயம் நல்ல டேஸ்டியான ஸ்பெஷல் முட்டை குழம்பு சிம்பிள் மெத்தடில் என்னோட ஸ்டைலில் எப்படி இல்லைன்றது தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் சேர்த்து சூடானதும் கொஞ்சமாக பெருஞ்சீரகம், பட்டை, இலை, கிராம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். பட்டை, கிராம்பு இல்லைனாலும் பரவாயில்லைங்க, பெருஞ்சீரகம் மட்டும் கூட சேர்த்துக்கலாம். இது பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ண ஒரு 10 பெரிய வெங்காயம் சேர்த்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த குழம்புக்கு ஒரு பேஸ்ட் அரைச்சி ஊற்றணுங்க. அதுக்காக தான் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன். இது தனியாகவுமே வதக்கி அரைச்சிக்கலாம். ஒரே டைம்லேயே ஒர்க் ஈஸியாக முடிஞ்சிடும். அதுக்காக தான் இது கூடவே சேர்த்து வதக்கிக்கிறேன். இது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்து தேவையான உப்பு ஆட் பண்ணி சிம்மில் வச்சு வதக்கிக்கலாங்க. சின்ன சைஸ் தக்காளியா இருந்தா ஒரு 2-3 சேர்த்துக்கோங்க. இது வதங்கினதும் குழம்புக்கு தேவையான வெங்காய தக்காளியை மட்டும் வானலியிலே வச்சுட்டு மீதியை ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். வதங்கின வெங்காயம் தக்காளி கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். மசாலா இந்த ஆயிலோடையே சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, ஒரு 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து சிம்மில் வச்சு ஆயிலோட மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து இதிலேயே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் அரிசி களைஞ்ச தண்ணி தான் சேர்த்துருக்கேன். எனக்கு குழம்பு தண்ணியாக வேணுன்றதுனால கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு போதுமான அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுடுங்க. இது கொதிக்கிற டைமுக்குள்ளேயே ஆற வச்ச தக்காளி வெங்காயத்து கூட ஒரு 1/4 மூடி தேங்காய், ஒரு 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நான் குழம்புல கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துருக்கிறதுனால இதை திக்காக அரைச்சிக்கிறேன். நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுனாக்கா வெங்காயம் தக்காளி சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா நம்ம வதக்கும் போதே இஞ்சி ஒரு துண்டும் ஒரு 5 பல் பூண்டும் சேர்த்து அது கூடவே வதக்கிக்கலாம். வதக்கி நம்ம அரைக்கிறதோடையே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காவுமே அது மாதிரி தாங்க, வதக்கும் போது தேங்காவும் ஒரு எண்ணெயில் போட்டு வைக்கிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு முட்டையை ஒன்று உடச்சி ஊற்றிக்கலாம். ஒன்னோட ஒன்று ஒட்டாம தனித்தனியா உடைச்சு ஊத்திக்கலாம். இப்படி முட்டையை உடைச்சு ஊத்தி குழம்பு வைக்கும் போது எக்ஸ்மெல் வரும்னு சில பேர் பண்ண மாட்டாங்க. அதுக்கு முட்டையை உடைச்சு ஊத்தி ஒரு ஆஃப் ஆயில் ஆகுற வரைக்கும் கிளறி விடாம அப்படியே ஒரு 5 மினிட்ஸ்க்கு விட்டுடலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு லைட்டா ஒன்னா இது மாதிரி நகர்த்தி விட்டுக்கலாம். இப்படி பண்ணும்போது முட்டை உதிராமலும் எக்ஸ்மெல் இல்லாமலும் இருக்கும். குழம்பு எந்த அளவுக்கு திக்கா வேணுமோ அந்த அளவுக்கு விட்டு அரைச்ச பேஸ்ட்டை இதுலயே சேர்த்து லைட்டா கிளறி ஒரு கொதி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் விட்டோன்னா தேங்காய் போட்டிருக்கிறதுனால திரியா ஆயிடுங்க. அதனால ஒரு கொதி வந்ததுமே டக்குன்னு நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு கொதி வந்ததுமே நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம். வாவ், பார்க்கும்போது எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இது மாதிரி ஆயில் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு பிஞ்சு கரம் மசாலா சேர்த்து இறக்கினா என்னோட ஸ்டைலில் சூப்பரான அதுவும் சிம்பிளான முட்டை குழம்பு ரெடிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. இந்த குழம்போட வெண்டைக்காய் பொரியல் வச்சு சாப்பிட்டாலும் நல்ல டேஸ்டியாக இருக்குங்க. இந்த குழம்பு சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, சப்பாத்திக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாகவே இருக்கும். நான் சப்பாத்தி கூட தான் சர்வ் பண்ணியிருந்தேன். ரொம்பவே டேஸ்டியாகவே இருந்ததுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.